Hi, hello my dear students. Welcome to all. So 12th standard mathematics chapter 1 applications of matrices and determinants. So அதை நம்ம எங்க இருக்கோம் எக்ஸாம்பிள் 1.3 தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். So this is one of the important 3 mark question. Okay. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுது அப்படின்னா எக்ஸசைஸ் 1.1ல செகண்ட்ல இதே மாடல்ல 2 சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்க கிளியரா அப்சர்வ் பண்ணிட்டீங்க, கிளியரா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து ஈஸியா வந்து போட்டுடலாம். சரிங்களா? எஸ், கொஸ்டின் குள்ள போயிடலாமா? என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் த இன்வெர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 11th ஸ்டாண்டர்ட்ல நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இது இன்வெர்ஸ்க்கான ஃபார்முலாவும் உங்களுக்கு தெரியலனாலும் நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்ம வந்து பார்ப்போம். ஃபைன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? அவங்க கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை நாம கேபிட்டல் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஃபைன். ஸோ இன்வெர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபார்முலா என்ன? நமக்கு கிளியரா ஞாபகம் இருக்கும். என்ன ஃபார்முலா? A inverse equal to 1 by modulus of A, which means determinant A into adjoint A. So adjoint. இதுதான் வந்து இன்வெர்ஸ்க்கான ஃபார்முலா. திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஓகே, இது இருந்தானா நாம இதை போட முடியும். ஸோ அப்போ இதுல நமக்கு என்னென்ன வேணும்? டிட்டர்மினன்ட் ஏ வேணும், அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சலாமா? ரொம்ப ஈஸியா? எஸ். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஏவை கண்டுபிடிக்கணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? ரொம்ப ஈஸியா. ஃபைன். ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் ஏ எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோவோட எலமெண்ட் தலைமையில பிளஸ் மைனஸ் பிளஸ் போட்டுக்க போறோம். சரிங்களா? எஸ். ஃபர்ஸ்ட் இந்த பிளஸ் 2 அதை எடுத்துக்க போறோம். ஸோ அப்போ பிளஸ் 2 இன்டூ இந்த பிளஸ் 2 இவன் இதோட ரோவையும் இவனோட காலமையும் கட் பண்ணிட்டு உள்ள இருக்க இந்த டேர்மை கிளாஸ்ல மல்டிபிள் பண்ணிக்க போறோம். அப்ப என்ன வரும்? 3 3s are 9 மைனஸ் ஃபார்முலாவே ஒரு மைனஸ் 2 1s are 2 இப்படி எடுத்துக்க போறோம். ஃபைன். நெக்ஸ்ட் தென் ஸோ இந்த மைனஸ் இந்த எலமெண்ட் எடுத்துக்க போறோம். ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 1 ஆயிடுமா? எஸ். ஸோ அப்போ பிளஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த பிளஸ் 1 இவனோட ரோவையும் இவனோட காலமையும் கட் பண்ற போறோம். சரியா? சோ கட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் பண்ணிக்க போறோம், இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் பண்ணிக்க போறோம். என்ன வரும்? 5 3s are 15. என்ன 15? மைனஸ் இருக்கு. சோ மைனஸ் 15. ஃபார்முலால ஒரு மைனஸ். 3 1s are minus 3. ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அதனால பிளஸ் 3. ஓகே, கிளியர்? எஸ். தென் இந்த பிளஸ் 3 டேர்ம் இதை எடுத்துக்க போறோம். சரிங்களா? எஸ். பிளஸ் 3 இன்டூ இந்த பிளஸ் 3 இவனோட ரோவையும் இவனோட காலமையும் கட் பண்ண போறோம். ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் பண்ணி போறோம், இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் பண்ணி போறோம். 5 2s are 10. என்ன 10? அங்க மைனஸ் இருக்கிறதால மைனஸ் 10 மைனஸ் 3 3s are 9 மைனஸ் 9. ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அதனால பிளஸ் 9. கிளியர்? ரொம்ப ஈஸி தர. கிளியரா புரியுதா? எஸ். நெக்ஸ்ட் போயிடலாமா? இஸ் ஈக்குவல் டு இந்த பிளஸ் 2 அப்படியே வச்சுக்கலாம். 9 மைனஸ் 2 7 வருமா? பிளஸ் 1 அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ் 15 பிளஸ் 3. ஸோ அப்போ மைனஸ் 12 வருமா? தென் பிளஸ் 3 மைனஸ் 10 பிளஸ் 9 மைனஸ் 1 வருமா? நவ் உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 7s are 14. 1 12s are plus into minus minus 1 12s are 12. 3 1s are plus into minus minus 3 1s are 3. Okay, and then 14 minus 12 minus 3 என்ன வரும்? minus 15 வருமா? 14 minus 15 minus 1. correct? yes. so determinant A is equal to minus 1. minus 1 அப்படின்றது is not equal to 0. அவ்வளவுதான். டிட்டர்மினன்ட் ஏவை நாம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, கிளியர்? இது ரொம்ப ஈஸியா புரியுதா? எஸ். நெக்ஸ்ட் என்ன சார் பண்ண போறோம்? அட்ஜாயிண்ட் ஏவை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அட்ஜாயிண்ட் ஏ 3x3 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றது லாஸ்ட் கிளாஸ்லயே நம்ம வந்து பார்த்தோம், உங்களுக்கு கிளியரா தெரியும். ஓகேவா? சோ அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சிடலாமா? எஸ். ஃபைன். சோ அப்ப நம்ம வந்து ஏவை எடுத்துக்கிறோம். அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? எஸ். சோ அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும்னா கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கணும். ஓகே, சோ அப்ப கோஃபேக்டர் எப்படி எழுதுவோம்? aij டிரான்ஸ்போர்ட். இதானே அட்ஜாயிண்ட் ஏ ஃபைண்ட் அவுட் பண்றது. சோ இது இல்லாம எஸ் அட்ஜாயிண்ட் ஏ என்ன பண்ணணும்?
கோஃபேக்டர் கண்டுபிடிச்சு டிரான்ஸ்போர்ட் எடுக்கணும். சரிங்களா? எதுக்கு? ஏக்கு தானே? எஸ். ஸோ ஏக்கு தானே? ஃபைன். ஸோ இப்போ ஏக்கு கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஏக்கு கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது எப்படி? நமக்கு கிளியரா தெரியும். ஸோ பிராக்கெட் ஓபன் பண்ணிப்போம். பிளஸ் மைனஸ் பிளஸ் தென் பிளஸ்க்கு அடுத்து மைனஸ் பிளஸ் மைனஸ் தென் மைனஸ்க்கு அடுத்து பிளஸ் மைனஸ் பிளஸ். ஃபர்ஸ்ட் இப்படி பிராக்கெட் வந்து ஓபன் பண்ணிக்கிறது ஈஸியா போறதுக்கு தான். சரிங்களா? எஸ். சோ என்ன சார் பெருசா இருக்கு அப்படிலாம் பார்க்க கூடாது. என்ன நம்ம புதுசா கத்துக்கிறோம் அதை தான் நம்ம வந்து பார்க்கணும். பெருசா இருக்குன்றதெல்லாம் நம்ம எப்பவுமே கன்சிடர் பண்ணிக்க கூடாது. ஓகே, எஸ் ஃபைன். சோ இப்படி வந்து ஓபன் பண்ணி வச்சுக்கலாம். நவ் இப்போ என்ன சார் பண்ண போறோம் பாருங்க. இதுல இருக்க ஒவ்வொரு எலமெண்டோட ரோ அண்ட் காலமை கட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத கிராஸ் மல்டிபிள் பண்ண போறோம். சரிங்களா? எஸ். சோ ஃபர்ஸ்ட் இந்த எலமெண்டோட ரோவையும் காலமையும் கட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிராஸ் மல்டிபிள் பண்ணி இங்க எழுதிக்கலாம். எழுதிக்கலாமா? 3 3s are 9 மைனஸ் ஃபார்முலா ஒரு மைனஸ் 2 1s are 2. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. தென் செகண்ட் இந்த எலமெண்டோட ரோவையும் காலமையும் கட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிராஸ் மல்டிபிள் பண்ணி போறோம். பண்ணிடலாமா? எஸ். 5 3s are minus 15 மைனஸ் 3 1s are minus 3. இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, அதனால பிளஸ் 3 ஆயிடும். ஓகே, தென் இந்த எலமெண்டோட ரோவையும் காலமையும் கட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணி போறோம். சோ 5 2s are minus 10 மைனஸ் இருக்குல்ல அங்க மைனஸ் 3 3s are minus 9. ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதால பிளஸ் 9. கிளியரா புரியுதா? எஸ். இந்த எலமெண்டோட ரோவையும் காலமையும் கட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்க போறோம். சோ 1 3s are minus 3 மைனஸ் 2 3s are 6. கரெக்ட்டுங்களா? எஸ் ஃபைன். தென் இந்த 3 யோட இவனோட ரோவையும் இவனோட காலமையும் கட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் அதுக்கு எஸ் அந்த கார்னர் இருக்கிறத மட்டும் மல்டிபிள் பண்ணி போறோம். 2 3s are 6 மைனஸ் 3 3s are minus 9. ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அதனால பிளஸ் 9 ஆயிடும். ஓகே ஃபைன். சோ இந்த 1 இவனோட ரோவையும் இவனோட காலமையும் கட் பண்ணிட்டு சோ இவங்க ரெண்டு பேரும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்க போறோம். So 2 2s are 4 minus 3 1s are 3 plus 3. So இங்க plus 3 தான். Fine. Minus 3 இவனோட ரோவையும் காலமையும் கட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் பண்ணிக்க போறோம். 1 1s are minus 1 minus 3 3s are 9. இந்த 2 so இவனோட ரோவையும் காலமையும் கட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்க போறோம். 2 1s are 2 மைனஸ் 5 3s are 15 மைனஸ் 15. ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதால பிளஸ் 15. கிளியர்? எஸ். இந்த லாஸ்ட் எலிமெண்ட் இவனோட ரோவையும் காலமையும் கட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்க போறோம். 2 3s are 6 மைனஸ் 5 1s are 5. ஓகே, கிளியர்? இது வந்து நீங்க போட பாக்குறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்க மாதிரி தெரியும், பட் கஷ்டம்லாம் கிடையாது. போட உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்து பழகிடும். ஓகேங்களா? எஸ். சோ இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? வாங்க. which is equal to 9 minus 2 7 minus 15 plus 3. so minus 12. ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கு, சோ அப்போ plus 12 ஆயிடுமா? then minus 10 plus 9 minus 1. then minus 3 minus 6 minus 9. then 9 plus 6 50. then 4 minus 3 1. இங்க வெளிய ஒரு மைனஸ் இருக்கு. minus 1 minus 9 minus 10. 15 plus 2 17. இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அதனால minus 17. 6 minus 5 1 தான். டிரான்ஸ்போர்ட் போட மறந்துட கூடாது. ஓகேவா? சோ டிரான்ஸ்போர்ட் செக் பண்ணிடுவோம். இதுக்கு ஒரு டைம் இங்க பாருங்க. minus 3 minus 6 minus 9. இங்க வெளிய ஒரு மைனஸ் இருக்கு, சோ அப்ப என்ன 9 ஆயிடும்? இது plus 9. ஓகேவா? எஸ். கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடும். சோ இது plus 9 தான். ஓகேவா? இங்க மட்டும் சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம், மத்தபடி ஓகே தான். கிளியர்? ஃபைன். தென் டிரான்ஸ்போர்ட் எடுக்கலாமா? சோ adj. so adj னா இந்த கோஃபேக்டருக்கு டிரான்ஸ்போர்ட் எடுத்தாதான் adj. ஓகேவா? எஸ். சோ டிரான்ஸ்போர்ட் எடுத்துலாமா? ரோ எடுத்து காலமா எழுத போறோம். சோ 7 12
minus 1 இந்த row எடுத்து column எழுத போறோம் 9 15 minus 1 இந்த row column எழுத போறோம் minus 10 minus 17 1. Okay, so adjoint A நம்ம find out பண்ணியாச்சு. So adjoint A find out பண்ணியாச்சு. ஓகேவா? Yes. So அப்போ A inverse தான find out பண்ண சொல்ல क्वेश्चनல A inverse equal to 1 by modulus of A into adjoint A. So அப்போ A inverse equal to 1 by modulus of A. Modulus of A நமக்கு என்ன கிடைச்சது? So modulus of A minus 1 கிடைச்சதா? Yes. So minus 1. Adjoint என்ன கிடைச்சது? So இதானே கிடைச்சது? Yes. So அப்போ இதை ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கலாமா? Now 1க்கு 1 கேன்சல் பண்ணிடலாமா? So minus இருக்கு, இந்த மைனஸ் உள்ள எடுத்துட்டு போயிடலாமா? Yes. So அப்ப என்ன கிடைக்கும்? A inverse equal to minus உள்ள எடுத்துட்டு போனா எல்லா எலிமெண்டோட சைன் வந்து சேஞ்ச் ஆகும். சோ அப்ப என்ன ஆகும்? -7 -9 +10 -12 -15 +17 +1 +1 -1. ஒண்ணுல சைனை மட்டும் நாம சேஞ்ச் பண்ணிக்க போறோம். Okay, so A inverse find out பண்ணியாச்சு. This is one of the most important 3 mark. ஓகேவா? So இந்த கொஸ்டின் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, எப்படி புரிஞ்சுது அப்படின்றத ப்ளீஸ் மறக்காம கமெண்ட் பண்றேங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேற ஒரு கொஸ்டினோட நான் உங்களை மீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ண சொல்றேங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். Thank you to all. Bye bye.